வீடியோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கட்டும், இல்ல ஆடியோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கட்டும், அதை எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் இம்போர்ட் ஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பர்மிஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ ஆடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட மொபைல்லேருந்து இந்த ஆப்புக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுமே கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ப்ராசஸிங் வந்து ஆகும். ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வால்யூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கீழே நீங்கள் அட்ஜஸ்ட்மே வந்து பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரிஜினலாக அப்லோட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஒரிஜினல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் அந்த வீடியோ ஆர் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் ஆகி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான அந்த டிஃப்ரென்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வால்யூமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மே வந்து பண்ணிக்க முடியும். எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க. இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆடியோ ஒன்லி, அதுக்கப்புறம் சேவ் ஆஸ் வீடியோ அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் சேவ் பண்ணால் அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். வீடியோவாக சேவ் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சி ஆல் பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து மந்த்லி பேக்கு, வீக்லி பேக்கு, இயர்லி பேக்கு, ஒன் டைம் பை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்திருக்கும். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு பேக்கேஜஸ்க்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி நீங்கள் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ 2 நிமிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 ஆடு பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஆகும். அந்த 2 ஆடை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த ஆடை கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அப்டேட்டட் வந்து ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சேவ் ஆஸ் வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஆடியோ கொடுத்துருந்தீங்கன்னா ஆடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட்ஸ் பார்த்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து 2 ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகும். அந்த 2 நிமிட்ஸுக்கு தகுந்த மாதிரி வீடியோ ஆர் ஆடியோவை இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய வீடியோ நீங்கள் வந்து போடுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ இதில் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி ஆட் பார்க்கணும். கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் இதில் வந்து நீங்கள் பேலன்ஸை வந்து ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ வந்து கிடையாது. நம்ம ஆட்ஸ் பார்க்குறது மூலியமாக நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும், ஆட்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, நார்மலாக சேவ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப்புக்கு வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து ஒரு வீடியோ இல்லை ஒரு ஆடியோ இதில் இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.